சென்னையில் மாற்றுத்திறனாளி வேஷம் போட்டு யாசகம் கேட்டு வாகன ஓட்டிகளை தொந்தரவு செய்த காதல் ஜோடியை போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். பொதுமக்கள் அசந்த கேப்பில் செல்போன் மற்றும் பணத்தை திருடிய கூட்டு களவாணிகள் சிக்கியது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற கதையாக போலீசாரை கண்டதும் தலைதறிக்க ஓடிய யாசகர்கள் தான் இவர்கள். போலீஸ் வருவதை பார்த்ததும் விட்டால் போதும் என்று ஓடியவர்கள் சிறையில் அடைக்கலம் புகுந்துள்ளனர். யாசகம் எடுத்தவர்களை கைது செய்யும் அளவிற்கு நடந்தது என்ன? சென்னையில் தாம்பரத்தை அடுத்த சேலையூர் மகாலட்சுமி நகர் சிக்னல் பகுதியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் யாசகம் பெற்று வந்துள்ளனர். இடுப்பில் காயமடைந்து நடக்கக்கூட முடியாமல் சிரமப்பட்ட அவர்களுக்கு பலரும் இறக்கப்பட்டு தங்களால் இயன்றதை கையில் கொடுத்துள்ளனர். பாதசாரிகள் மட்டுமின்றி சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடமும் அவர்கள் யாசகம் பெற்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் பொதுமக்களிடம் அடிக்காத குறையாக வம்படியாக 5-10 என வாங்கியுள்ளனர். அதிலும் சிக்னலுக்காக நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் பணம் கொடுத்தால் தான் விடுவோம் என்ற அளவிற்கு எல்லை மீறி உள்ளனர். இது தொடர்கதையானதால் பலமுறை தர்ம சங்கடத்திற்கு ஆளான பொதுமக்கள் சேலையூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் கொடுத்து வந்துள்ளனர். ஆனால் போலீசார் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். அடாவடி யாசகர்கள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளது. இதையடுத்து சேலையூர் போலீசார் மகாலட்சுமி நகர் சிக்னல் பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் இருவர் வம்படியாக யாசகம் கேட்டு தொந்தரவு செய்ததை பார்த்துள்ளனர். உடனே அவர்களை நோக்கி போலீசார் மெல்ல நடந்துள்ளனர். போலீசார் தங்களிடம் வருவதை பார்த்த இருவரும் திடீரென நிமிர்ந்து எழுந்து ஓட்டப்பந்தய வீரர் வீராங்கனையை மிஞ்சும் அளவிற்கு மின்னல் வேகத்தில் சர்ரென்று ஓடியுள்ளனர். அதை கண்டதும் போலீசாரே மிரண்டு போய் உள்ளனர். இது என்னடா, நடக்கக்கூட முடியாதவர்கள் எப்படி மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஓடுகிறார்கள் என்று அங்கிருந்த பொதுமக்களும் மூக்கின் மீது கை வைத்து ஆச்சரியமாக பார்த்துள்ளனர். இவர்களை விட்டால் சரிவராது என்று அவர்களை விடாமல் துரத்தி சென்று வடைக்கு பிடித்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 21 வயதான நிதின் பவார் மற்றும் 20 வயதான தியா பவார் என்பது தெரிய வந்தது. மகாராஷ்டிராவில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்த இருவரும் மாற்றுத்திறனாளி போல நடித்து யாசகம் பெற்று வந்துள்ளனர். அப்போது பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி செல்போன் மற்றும் மணிப்பர்சுகளை திருடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற போது இருவரும் காதல் வயப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தாம்பரம் பகுதியில் ஜோடியாக உலா வந்த இந்த காதல் புறாக்கள் அடாவடியாக யாசகத்தில் ஈடுபட்டு கல்லாவை கட்டியதும் அம்பலமானது. இதையடுத்து காதல் ஜோடி மீது வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாற்றுத்திறனாளி வேஷம் போட்டு யாசகம் கேட்டு வாகன ஓட்டிகளை தொந்தரவு செய்த வடமாநில காதல் ஜோடி பொதுமக்களிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் தாம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உல்லாசமாக சுற்றித் திரிந்த காதல் ஜோடி இப்பொழுது சிறகுடிந்த பறவையாக சிறை கம்பிகளின் பின்னால்